வெல்கம் டு இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் ODI மேட்ச் இன் கொலம்போ. கண்டினியூஸாக 3வது முறையும் ஸ்ரீலங்கா டேஸை வின் பண்ணி அசலங்கா பேட்டிங்கை சூஸ் பண்ணார். ஓப்பனிங் நிஷங்காவும் ஃபெர்னாண்டோவும் இறங்கி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து விளாட நிஷங்கா 45 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டு போனார். அக்சர் பட்டேல் ஒரு நல்ல பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ அதோடு நிறுத்தாமல் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணார். அடுத்தும் நிறுத்தலைங்க, 4ம் 6மா நல்லா விளையாண்டு கரெக்டாக 100 அடிக்க போகிறப்ப 96 ரன்ஸ் இருக்கிறப்ப ரியான் பராக் விக்கெட் எடுத்து விட்டாருங்க. நெக்ஸ்ட்டு சிராஜ் ஒரு பால் போட மெண்டிஸ் அந்த பாலை ஸ்ட்ரோக் தான் வச்சார். ஆனால் என்னன்னு தெரில, சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது. சிராஜும் மெண்டிஸும் கோவமாக மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. அந்த ஆடியோ மட்டும் என்னன்னு தெரிலங்க, ஒழுங்காக கேட்கல. பின்னாடியே 3rd 4th மலமலன்னு விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. மெண்டிஸ் மட்டும் நிதானமாக நின்று விளாண்டு 59 ரன்ஸ் அடித்து அவுட் ஆனார். பின்னாடி ஒரு டீசெண்டாக பேட்டிங் விளையாடி 248 ரன்ஸ் அடித்து ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கை நிறைவு பண்ணாங்க. 249 ரன்ஸ் அடித்தா வெற்றின்ற இலக்கோட இந்தியா இறங்க ரோஹித் சர்மா நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தாரு. ஆனால் அதே தொடக்கத்தை கில்லுனால் கொடுக்க முடியல. 6 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டு போனார். ரோஹித் சர்மா நல்லா விளாண்டு அவரோட 35 ரன்ஸ் அடித்தார். 35 ரன்ஸில் LBW ஆகிட்டு போனார். பின்னாடியே ரிஷப் பண்ட்டும் அவுட் ஆகிட்டார். 10 ஓவருக்குள்ளேயே 3 விக்கெட் விழுந்துருச்சுங்க. விராட் கோலி கொஞ்சம் நிதானமாக விளாண்டார். ஆனால் அவரையுமே 20 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாங்க. பின்னாடியே வரிசையாக மலமலன்னு விக்கெட்டு போக ரியான் பராக், சுரேஷ் ஐயர், துபேன்னு பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. பின்னாடி வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இருந்து நல்லா நிதானமாக விளாண்டு 3 6 அடித்தாருங்க. 3 6 4 4 ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்தாரு. ஆனாலும் இந்தியா டீம்னால் 138 ரன்ஸ் மட்டும்தாங்க அடிக்க முடிஞ்சது. 138 ரன்ஸுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஃபைனலி ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோடு சேர்த்து இந்த ODI சீரீஸையும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இனி நிறையா ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் என்ன நினச்சிக்கிறது, உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரில. எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய் ஸ்போர்ட்ஸ் வாலா ஃபேமிலி.